இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். மனித ஆன்மாவின் விடுதலை மற்றும் சித்தர்களின் ஆன்மீக விஞ்ஞானம் பத்தின ஒரு தெளிவான, சுருக்கமான பார்வை இதோ. மாபெரும் ஞானியான அகத்திய மாமுனிவர் அருளிய இந்த அரிய குறிப்புகளை கேட்கும் நீங்க உண்மையிலே பாக்கியசாலிகள்தான். ஏன்னா இது நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையும் நம்ம ஆன்மாவை ஈசனோடு சேர்க்கும் சித்தர்களின் அளப்பரிய ஆற்றலையும் மிக தெளிவா உணர்த்துது. முதலாவது, நம்மளோட இந்த புவி வாழ்வு ஒரு குறை வாழ்வு. நம்ம ஏன் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையில மனிதனா புறக்கிறதே ஒரு ஆன்ம பலவீனம்னு சொல்லப்படுது. அதனாலதான் உண்மையான நிம்மதி எங்க இருக்குன்னு கூட தெரியாம தேவையற்ற போட்டிகளிலும் போராட்டங்களிலும் நம்ம சிக்கி தவிக்கிறோம். இரண்டாவது, சித்தர்களின் அளப்பரிய வல்லமை. நம்மளோட இந்த ஆன்ம பலவீனத்திலிருந்து நம்மை மீட்க ஒரு மாபெரும் சக்தி வேணும் இல்லையா? மனித பிறப்பு அப்படிங்கிற இந்த சாம்பல ஒரே நிமிஷத்துல ஈஷன்கிற மாபெரும் நெருப்பிளம்போடு கலக்க செய்யும் அற்புதமான சக்தி ஆன்மீக உச்சம் தொட்ட நம்ம சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியம். மூன்றாவதாக, சித்தர்களின் ஆன்மீக விஞ்ஞானம் மற்றும் அவங்களோட சேவை. இறைநிலைய முழுமையா அடைஞ்சவங்க ஏன் திரும்பவும் இந்த பலவீனமான பூமிக்கு வரணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க சுயநலமா அங்கேயே தங்கிடாம, நினைத்த மாத்திரத்துல இறைவனிடம் செல்லவும் மறுபடியும் பூமிக்கு வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு வழிகாட்டவும் கூடிய அந்த தடையற்ற ஆற்றலைத்தான் ஒரு அற்புதமான விஞ்ஞானமாவே பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம புவி வாழ்வின் பலவீனங்களை கடந்து மாபெரும் சித்தர்களின் கருணையான வழிகாட்டுதலோடு நமது ஆன்மா ஈசனின் திருவடிகளை உறுதியா அடைய முடியும் என்பதே இதோட முழுமையான சாராம்சமாகும்.